இப்போ தான் அந்த காலேஜ்லேருந்து உடனே வேலை சொல்லிடுறாங்க. அதுவும் பாத்திரங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? ஏம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? எப்போ தான் எனக்கு இந்த இடத்துலேருந்து விடுதலை கிடைக்குமோ தெரியல. ஏ ஐஷு, என்ன வேலை செய்யாமல் என்ன யோசனை பண்ணின்னு இருக்க? சித்தி ஒன்றும் இல்லை சித்தி, ஒன்றும் இல்லை. இந்தா இந்த காஃபி கப்பை கூட கழுவு. எதனா உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு பிளானை போட்டேன், அவ்வளோதான், பார்த்துக்கோ. இல்லை சித்தி, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் 2 பசங்களும் வர டைம் ஆச்சு. சீக்கிரம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு பால் ரெடி பண்ண 2 பேருக்கும். சரிங்க சித்தி. நான் கொடுக்குற டார்ச்சரில் இவ்வளோ இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். இவங்க பொண்ணுங்க இன்னும் காலேஜ்லேருந்தே வரல. வரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நானும் ஒரு பொண்ணு தானே, நான் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன். எனக்கு எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே விசாரிக்க மாட்டேன்றாங்க. அதானே, நான் ஒன்றும் அவங்க பொண்ணு இல்லை இல்லையா, அவங்க எனக்கு சித்தி தானே. அவங்கவுங்க பசங்களாக தான் எல்லாம் நல்லா கவனிக்குவாங்க. இதை பற்றி அப்பா கிட்ட சொல்லட்டா வேண்டாவா? சொன்னால் என்ன நடக்கும் பயமாகவே இருக்குது. அப்புறம் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா சேச்சே வேண்டாம். நான் எதை பற்றியும் சொல்ல மாட்டேன். என்னால் யாரும் சண்டை போட வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, எங்கள் சித்தி என்னை எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் சரி, இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலையை தேடின்னு இங்கேருந்து நான் எங்கன்னா ஹாஸ்டலுக்கு போயிட்டா போதும். கடவுளே, அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். 2 பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டணும். கையில் வேற பணமே இல்லை. தைச்சவங்க யாருமே பணம் கொடுக்கல. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. சின்னவ வேற வந்து கேட்டுன்னு இருக்கா, ஃபீஸ் கேட்டுன்னு இருக்காங்க ஸ்கூல்லன்னு. யார்கிட்ட போய் கேட்கிட்டோன்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டோம்? என்னாச்சு? ஏன் இந்த அம்மா இவ்வளோ சோகமாக உட்காந்து இருக்காங்க? மா மா அம்மா, என்னம்மா ஆச்சு? மா இங்கே பாருமா. என்னடா அது? என்னாச்சு? எதனா வேணுமா? பசிக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. இப்போ ஏன் நீ ஒரு மாதிரி உட்காந்து இருக்க? நான் கூப்பிட்டது கூட உனக்கு கேட்கல. அப்படி என்ன யோசனைமா? இன்னும் என்னடா அது? 1 2 எவ்வளவோ இருக்குது. என்னம்மா? என்னன்னாலும் சொல்லு என்கிட்ட. ஒன்றும் இல்லைடா. இப்போ உனக்கும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், சின்னவளுக்கும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். அதான் யோசனை பண்ணின்னு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. துணி தைச்சின்னு போனவங்களில் கொஞ்சம் பேர் இன்னும் பணமும் தரல. அப்புறமா நம்ம எப்பவுமே தைச்சி கொடுக்குவோம் இல்லையா, அவங்களும் இன்னும் பணம் கொடுக்கல. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணின்னு இருக்கேன்டா ஆதி. நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. என்னடா சொல்லு. அது இல்லைம்மா, நம்ம வேணும்னா பெரியப்பா கிட்ட போய் கேட்கலாமா? அது சும்மா இல்லை, தர வேண்டாம். நம்மளுக்கு பணம் வந்த உடனே நம்ம கொடுத்துடலாம். எனக்கும் இந்த யோசனை தோணுச்சு தான். ஆனால் உங்கள் பெரியம்மா எதனா சொல்லுவாங்களே, அதனால தான் நானும் சும்மா ஆயிட்டேன். பரவாயில்லம்மா, யார் நம்ம பெரியம்மா தானே, எல்லாம் நம்மளுக்கு சகஜம் தானேம்மா. நீயும் நானும் போய் கேட்டுன்னு வரலாமா? சரிடா, போகலாம். இருந்தாலும் நான் முழு மனசாக வரல, வேறு வழி இல்லாமல் தான் வந்து கேட்குறேன் அவங்கக்கிட்ட. சரிம்மா, பெரியப்பா தான் சொல்லியிருக்காங்கல்ல, எந்த உதவினாலும் எப்போனாலும் என்கிட்ட வந்து கேளுங்கன்னு, அதனால தான். ஆமாடா, இருந்தாலும் நம்ம அடிக்கடிக்கு அவங்கக்கிட்ட போய் கேட்குறது நல்லதில்லை. சரிம்மா, இந்த ஒரு தடவை தான். சரிடா ஆதி, வா போகலாம். ஏன்டா எல்லாம் நின்றுன்னு இருக்கீங்க? உக்காந்துக்கோங்கடா. இருக்கட்டும், பரவாயில்லடா. ஆமா, அங்க யாரோ ஒரு பொண்ணு நின்னுச்சே, யாரா அது? ஐயோ அதுவா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுடா. அது ஒரு லூஸு. ஹலோ, பாரதி, வாடி இங்கே ஒரு நிமிஷம். எதுக்குடா இப்போ உன் தங்கச்சியை கூப்பிட்டுன்னு இருக்க? இருடா, அவள் வரட்டும், அவளுக்கு இருக்கு இப்போ. பாரதி, உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வரப்போ உன் ஃப்ரெண்டை நீ கூப்பிட்டுன்னு வராதன்னு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? எதுக்குடா அண்ணா, இப்போ என்ன ஆச்சு? அவ ஏதோ ஒரு மூலையில் இருக்கா, உங்களை வந்து நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. அவளை பார்த்தாலே எனக்கு பத்தின்னு வருது. பார்த்து உஷாராக பார்த்துக்கோ. வீட்டிலேருந்து எதனா தூக்கின்னு போயிட போகிறா. சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்கா வீடை.
சும்மா இருடா, ஏன்டா கத்துற? அவ இங்கேதான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, கேட்டுற போது. கேட்டா கேட்கட்டும், சீக்கிரமா அனுப்பு அவளை. சரி சரி, ரொம்ப குதிக்காத. பெரியப்பா, அடடா, வாமா ஆதி. லக்ஷ்மி உள்ள வா. எப்படி இருக்க லக்ஷ்மி? இந்த பக்கம் வந்து எவ்வளோ நாளாச்சு. டைம் கிடைக்கிறப்ப வர்றது தானே. ஆமாம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? வீட்டில் வேலை நிறைய இருந்துச்சு மாமா, அதனால தான் இந்த பக்கம் வர ஆகல. அம்மா என்ன பண்றாங்கம்மா? பரவாயில்ல தானே அம்மாக்கு உடம்பு இப்போ? ஆமாம்மா, பரவாயில்ல. பெரியப்பா, பெரியம்மாவை எங்கே காணோம்? சௌமியாவையும் காணுமே பெரியப்பா. பெரியம்மா உள்ளதாம்மா இருக்குவா. சௌமியா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. ஆமா, நீயும் அதே காலேஜ் தானே? என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்க? அது அது வந்து தெரியல பெரியப்பா, அவங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரிம்மா. இப்பெல்லாம் சௌமியா ரொம்ப மாறிட்டாம்மா. நல்லா படிக்கிறான், ராவும் பகலும் பார்க்காம. சௌமியா எப்பவுமே நல்லா தானே மாமா படிக்குவா? என் பொண்ணுக்கு என்ன, என் பொண்ணு நல்லா தான் படிக்குவா. என்ன லக்ஷ்மி, எனக்கு இல்லாம இந்த பக்கம்? முதல்ல உட்காருங்க ரெண்டு பேரும். ஏன் நின்னுனே இருக்கீங்க? உட்காருங்க, வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. கீதா, போ, ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துனா போ. சாப்பிட்றதுக்கு எதனா எடுத்துனா. ஐயோ பெரியப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பெரியப்பா, நாங்கள் கிளம்புறோம். அதான் அவங்களே வேண்டான்னு சொல்றாங்கல்ல, சும்மா இருங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு கேளுங்க. எதனா காசுக்காகத்தான் வந்திருக்குவாங்க, கேளுங்க என்னன்னு. கீதா, வாயை மூடு. பெரியப்பா, பெரியம்மா சொன்னது கரெக்டு தான் பெரியப்பா. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கு ஏமா நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதும் இல்ல? நானே அனுப்பி கொடுத்துருக்குவேனே. அது சரிப்பட்டு வராது மாமா, மரியாதையும் இல்லை, அதான் நேர்லேயே வந்து கேட்கலான்னு வந்தோம். சரிம்மா, எவ்வளோ வேணும்? மாமா, 2 பேருக்கும் ஃபீஸ் கட்டணும், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் மாமா. அதெல்லாம் இப்போ யார் கேட்டாமா உன்ன? எவ்வளோ வேணும்னு சொல்லு. 2 பேருக்கும் சேர்த்து 45,000 வேணும் மாமா. அப்படியா, சரிம்மா, நான் உன் அக்கௌண்ட்க்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. ஏன் லக்ஷ்மி, உனக்கு தான் படிக்க வைக்க வசதி இல்லைல்ல, எதுக்காக நீ அவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்து வச்சிருக்க? கம்மி காசு காலேஜோ இல்லைன்னா எதனா கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்க ஆகாதா? காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வீண் ஆசை? கீதா, வாயை மூடு. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அவங்க அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கின்னு பணத்தை செலவு பண்ணணும். ஏன் லக்ஷ்மி, உன் நிலைமை தான் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? எதுக்கு அவ்வளோ பெரிய காலேஜில் போய் சேர்த்துருக்க? அது இல்லைக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பசங்களை நல்லா படிக்க வச்சா பின்னாடி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைக்கா? என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டாமே, அதனால தான்க்கா. உள்ள போயும் வேலையை பாரு, ஓ. நான் வாயை திறந்தா மட்டும் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. ஆதி, லக்ஷ்மி, வாங்க நம்ம வெளியே போகலாம். நடுங்க.